Hi friends, welcome back to Tamil Amazing Facts. மனுஷங்க கிட்ட ரெண்டு விதமான பவர் இருக்கு. ஒன்னு மென்டல் பவர், அதாவது சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி. ஏன்னா நார்மல் ஐக்யூ இருக்கிற மனுஷங்களை விட இவருக்கு இருக்கிற ஐக்யூ ரொம்பவே அதிகம். இன்னொன்னு பிசிக்கல் பவர், அதாவது கிரேட் காலி பிக் ஷோ கிட்ட எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஆனா இந்த ரெண்டு பவரும் ஒரு கிரிக்கெட்டர் கிட்ட இருந்தா, அதாவது மாஸ்டர் மைண்டோட பெஸ்ட் டிசிஷன் எடுக்கிற மைண்டும் எந்த ஒரு பிரஷர்லயும் பெர்ஃபெக்ட்டா ஆடுற பவரும், அதுவும் மாஸ்டர் மைண்ட் இருக்கவங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான டிசிஷன் எடுக்கிறவங்களா இருக்கணும். ஆனா இந்த எல்லா ஸ்கில்ஸையும் உலகத்துல இருக்க எந்த யூனிவர்சிட்டியாலையும் சொல்லி தர முடியாது. ஏன்னா இது ஒரு காட் கிஃப்டட் பவர் தான். இது எல்லாம் இருக்கிற ஒரு ஆளு தான் நம்ம தல தோனி. நம்ம தல தோனியோட பவர் மாஸ்டர் மைண்ட் டெசிஷன் மேக்கிங் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ற தட்டி விட்டுருங்க. தோனி அவரோட கரியர் ஸ்டார்டிங்லயே அவரோட மாஸ்டர் மைண்ட் ஸ்கில்ஸை வெளியில காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பார்த்து பிரமிக்க ஆரம்பிச்சவங்க தான் இப்போ வரைக்கும் பிரமிப்பு அடங்காம இருக்கு. 2007ல T20 வேர்ல்ட் கப்ல நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. மேட்ச் டை ஆன உடனே ஸ்டெம்ப்ஸ்ல யார் அதிக தடவை ஹிட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் 5 தடவை சான்ஸும் கொடுத்தாங்க. இங்கதான் தல தோனி அவரோட மாஸ்டர் மைண்ட கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஸ்டெம்புக்கு பின்னாடி கரெக்டா போய் நின்னுகிட்டு என்ன பார்த்து போல் பண்ணுங்கன்னு சொல்ல, பெர்ஃபெக்ட்டா சொன்ன மாதிரியே எல்லாரும் போல் பண்ண கரெக்டா அது ஸ்டெம்ப்லயும் ஹிட் ஆயிடுச்சு. அதுவே பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் கம்ரான் அக்மல் ஸ்டிக்கு பக்கத்துல நிக்காம வழக்கம் போல எங்க நிப்பாரோ அங்க நின்னாரு. அதனால எல்லாரும் அவருக்கு போட்டாங்களே தவிர ஸ்டெம்ப கோட்டை விட்டாங்க. இந்த மேட்ச்ல நடந்த தோனியோட மாஸ்டர் மைண்டால அந்த மேட்சை நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, பேட்டிங் பண்றவரோட மைண்ட கூட தோனி செம்மையா கணிப்பாரு. இதுவும் தோனியோட சரியான ஒரு ஸ்கில் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்ல தெண்டுல்கரோட போலிங்க அஃப்ரிடி போலன்னு பொழக்க, தல சிம்பிளா சச்சின் கிட்ட ஒயிட் பால போடுங்கன்னு சொல்லி கைய காட்ட, மாஸ்டர் பிளாஸ்டரும் தோனியோட ட்ரிக்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அவர் சொன்ன மாதிரியே போட்டாரு. அவ்வளவுதான், அந்த பாலையும் ஏறி அடிக்கலாம்னு நினைச்ச அஃப்ரிடிக்கு தோனி வச்சாரு ஆப்பு. ஈஸியா அந்த பாலை பிடிச்சு தோனி ஸ்டெம்பிங் பண்ணி அஃப்ரிடியை அவுட் பண்ணிட்டாரு. கிரிக்கெட்ல ரிக்கி பாயிண்டிங், சங்கக்காரா, டேனியல் வெட்டரி மாதிரி பல சூப்பரான கேப்டன்ஸை பார்த்திருக்கோம். ஆனா நம்ம தல தோனி கிட்ட இருக்க ஸ்கில்ல வேற எந்த கேப்டன் கிட்டயும் பாத்துக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளா 2020 IPL நடந்த சென்னைக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச சொல்லலாம். அந்த மேட்ச ரிஷப் பண்ட் 38 ரன்னோட அடிச்சு பொளந்து கட்டிட்டு இருந்தாரு. இத பார்த்த தோனி உடனே காத்தோட டைரக்ஷன் எந்த பக்கம் அடிக்குதுன்னு கரெக்டா பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டிங் செட்டப்ப மாத்தி போலர் கிட்டையும் எங்க பால போடணும்னு சொல்ல, போலரும் அதுக்கேத்த மாதிரி பால போட, ரிஷப் பண்ட்டும் தெனாவட்ல அதை தூக்கி அடிக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா பாவம் அங்க அந்த ஃபீல்டர் கையில பால் வசமா மாட்டிக்கிச்சு. இதான் மாஸ்டர் மைண்ட்னு சொன்னேன். அடுத்தது நம்ம தல தோனியோட இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ பாத்துடலாமா? தல தோனி எந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர்னா பவர் ஹிட்டிங்லயும் விக்கெட் கீப்பிங்லயும் வேற ஒரு இன்னோவேட்டிவே கொண்டு வந்தாரு. ஏன்னா இவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு போலரும் எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு யாக்கரை போட்டாலும் அவங்க திணறுவாங்க. ஆனா தல தோனி அதை உடைச்சு எரிஞ்சிட்டாரு. அதுலயும் புது விதமான ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை கொண்டு வந்து பால தெரிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் போலர்ஸ் கூட அவருக்கு யாக்கரை போட பயந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா எப்படி யாக்கர் போட்டாலும் அந்த பால ஹெலிகாப்டர் ஷாட் மூலமா நம்மால சிக்ஸர் அடிச்சிடறாரு. இன்னொரு இன்னோவேட்டிவான விஷயம் அவரோட விக்கெட் கீப்பிங். ஒரு காலத்துல பெஸ்ட் விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டா சங்கக்காரா அப்படி இல்லனா கில் கிறிஸ்ட தான் சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாம் தோனி வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா மாறிடுச்சு. ஏன்னா நம்மளோட ஸ்டம்பிங் ஸ்பீடுக்கு முன்னாடி ஒருத்தரும் நிக்க முடியல. பால ஸ்டிக்ல அடிச்சிட்டாருனாலே அது அவுட்னு அம்பையருக்கும் தெரியும், பேட்ஸ்மேனுக்கும் தெரியும். இதுலயும் முக்காவாசி பேர் நான் காலை தூக்க கூட இல்லையே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மைன்யூட் ஸ்டம்பிங்க நம்ம தல தோனியால தான் பண்ண முடிஞ்சது. இது வரைக்கும் நம்மால 800 பேருக்கு மேல ஸ்டம்பிங் பண்ணி அவுட் பண்ணிருக்காரு. அவ்வளவு ஏன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதிகமான ஸ்டம்பிங் பண்ணதும் நம்மால் தான். அது மட்டும் இல்ல, ஒரே மேட்ச்ல 5 பேர் அவுட் பண்ண ரெக்கார்டும் நம்மால் கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா நம்மால் விக்கெட் கீப்பிங்ல இன்னோவேட்டிவா ரன் அவுட் எல்லாம் பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்மால் ஒரே ஆளு 2 தடவை அவுட் பண்ணிருப்பாரு. அதாவது கேட்சும் பிடிச்சிருப்பாரு, ரன் அவுட்டும் பண்ணிருப்பாரு. அவ்வளவு ஏன் இந்த மாதிரி பார்க்காம ரன் அவுட் பண்றதும் நம்மளால மட்டும்தான் முடியும். தோனியை பத்தி எந்த ஒரு பேச்சு எடுத்தாலும் அவரை பத்தி சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? தோனி ஒரு கூல் அண்ட் கான்பிடன்ட் பர்சன் அப்படின்றதுதான். ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் தல தோனி கூலா தான் இருப்பாரு. வின் பண்ணா ஓவரா எக்ஸைட் ஆகுறதும் இல்ல, தோத்தா ஓவரா எமோஷனல் ஆகுறதும் இல்ல. அதனாலதான் நம்மால எல்லாரும் கேப்டன் கூல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட கான்பிடன்ஸ பத்தி சொல்லணும்னா, நம்மால எடுக்கிற DRS தோனி ரிவ்யூ சிஸ்டம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம தல தோனி DRS கேட்டார்னா அதுல 95% அக்யூரசி கரெக்டா தான் இருக்கும். அவ்வளவு ஏன் நிறைய தடவை தோனி அம்பையர் கையை தூக்கிறதுக்கு முன்னாடியே நம்மால DRSக்கு கையை தூக்கிடுவாரு. உதாரணத்துக்கு இந்த மேட்ச்ல யுவராஜோட கேட்ச அம்பையர் அவுட் கொடுக்கலான்னு கையை தூக்குவாரு. ஆனா அம்பையர் விரல தூக்கிறதுக்கு முன்னாடியே நம்மால DRSக்கு கையை தூக்கிடுவாரு.
அதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் ரிவ்யூல தல தோனி சொன்னதான்ப்பா கரெக்ட் அப்படின்னு அங்க இருந்து தேர்ட் அம்பையர் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு தோனி கேக்குற டிஆர்எஸ்ல அக்யூரசி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதனால பல அம்பையர் எடுத்த டிசிஷனை தோனியால ரிவர்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மென்டல் பவர்லாம் வச்சுதான் அவரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஐபிஎல் எல்லாத்துலயுமே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்மளோட பிசிக்கல் பவரை பத்தி பாத்துலாமா? அதுலயும் கடைசி ஓவர்ல பினிஷ் பண்ற பினிஷர் யாருன்னு கேட்டா அது தோனி தான். அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா ஹிட் பண்ணுவாரு. அதுலயும் கிட்டத்தட்ட 17 தடவை கடைசி நேரத்துல வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுலயும் அடிக்கிற அடி சாதாரண அடியா இருக்காது, மரண அடியா இருக்கும். அடிக்கிற பால் ஒவ்வொன்றும் தலை தெரிச்சுக்கிட்டு கிரவுண்டை விட்டு வெளியில போய் தான் விழுனா பாத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியா கூட நடந்த ஒரு மேட்ச்ல 4 பாலுக்கு 12 ரன் தேவைப்பட்டிருக்கும். அதுல நம்மால் அடிச்ச 119 மீட்டர் சிக்ஸ பாருங்களேன். அது மட்டும் இல்ல, நியூசிலாந்து கூட நடந்த ஒரு மேட்ச்ல தலை பார்க்காமயே சிக்ஸ தெறிக்க விட்டுருப்பாரு. தோனியோட கெரியர்லயே அடிச்ச லாங்கஸ்ட் சிக்ஸ் ஸ்ரீலங்கா கூட தான். அது மட்டும் இல்ல, அந்த சிக்ஸ் அடிச்சு நம்மால செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. அது கிரவுண்ட விட்டு வெளியில போய் விழுந்துச்சுன்னா பாருங்க. தோனி கிட்ட இருந்த இந்த பவரால தான் கோடிக்கணக்கான இந்தியன் மக்களோட கனவை அவரு பூர்த்தி செஞ்சாரு. அந்த பவர் இருந்ததுனால தான் லாஸ்ட் ஓவர் பினிஷர் அப்படின்ற பட்டமும் அவருக்கு வந்துச்சு. அவ்வளோ ஏன், அந்த பவர் இருக்கிறதுனால தான் 36 வயசுல கூட 26 வயசு பையன் கூட போட்டி போட்டு ரன்னிங்ல ஜெயிக்கிறாரு. அவ்வளோ ஏன், அவரை கிண்டல் பண்ற இல்ல நக்கல் பண்ற ஆப்போசிட் போலர்ஸ் அவரோட பேட்டால பதிலடி கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் விட நம்மால் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், அது மட்டும் இல்ல கிரேட்டஸ்ட் லீடரும் கூட. இந்த லீடரால தான் நம்ம இந்தியன் டீமுக்கு பல புது பிளேயர்ஸ் வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு விராட் கோஹ்லியை இந்தியன் டீமுக்கு கொண்டு வந்து கிங் கோஹ்லியா மாத்தினாரு. அதே மாதிரி மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மாவை ஓபனிங் ஆர்டர் சொல்லி அவரை ஹிட்மேன் ஆக்குறாரு. அது மட்டும் இல்ல, யுவராஜ் சிங் தொடர்ச்சி அடிச்ச 6 சிக்ஸா இருந்தாலும் சரி, 2010ல சச்சின் அடிச்ச டபுள் செஞ்சுரியா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஏன் ரோஹித் சர்மா அடிச்ச டபுள் செஞ்சுரியிலும் சரி, இது எல்லாத்தையும் காமனா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? இவங்க கூட கம்பெனி கொடுத்து ஆப்போசிட்ல நின்னுட்டு இருந்தது தல தோனி தான். தோனியோட கரியர் பல பேருக்கு லைஃபோட லெசன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மால ஜெயிச்சாலும் கொண்டாடுறது இல்ல, தோத்தாலும் வருத்தப்படுறது இல்ல. அது மட்டும் இல்ல, அவருக்காகவும் விளையாடல, ஸ்டேடியம்ல உட்கார்ந்துட்டு இருந்த கிரௌடுக்காகவும் விளையாடல. விளையாடினது இந்தியாக்காக மட்டும்தான். அதனாலதான் இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல கூட நம்மால பயங்கரமா பேசப்பட்டாரு. அதனாலதான் சென்னை மக்கள் என்ன ஆனாலும் தோனியை விட்டு கொடுக்கறதே இல்ல. அதுலயும் இந்த சீசன்ல தலைக்கு போடுற பிஜிஎம் எல்லாம் செம மாசா வேற இருக்கு. அவரு கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது இந்த வாட்டி டிஜே பாஷாவோட தீம் மியூசிக் போட்டாரு. அது பட்டைய கிளப்பிட்டு பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த வைரல் அடங்கிறதுக்குள்ள இன்னொரு மேட்ச்ல படையப்பா தீம் வேற போட்டு தள்ளினாரு. இந்த தீம் மியூசிக் அதை விட பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. எவ்வளவோ இருக்கு தோனியை பத்தி பேச, அதுல நான் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.